வெல்கம் டு டேப் ஐஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா IBACIO நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். IB பார்த்துட்டிங்கன்னா ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி. எங்கே அப்படின்னு பார்த்தா இந்தியாவுக்குள்ளே நடக்கிற சில விஷயங்களை இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறது தான் IB. இதுவே வெளிநாடு தகவல்களை நம்மளுக்கு தெரியப்படுத்துறது அப்படின்றதுக்கு ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தனியாக இருக்குது. இந்த IB பார்த்துட்டிங்கன்னா 1887 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ இதுக்கு பேர் IB கிடையாது, சென்ட்ரல் ஸ்பெஷல் பிரான்ச். 1920 தான் இது IBன்னு சொல்லிட்டு மாறுச்சு, இன்டெலிஜென்ஸ் பியூரோன்னு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்தியா சைனா வார் வந்துச்சா, அந்த டயத்தில் நம்மளுக்கு வேற கண்ட்ரிலேருந்து நம்மளுக்கு சோர்ஸ் வேணும், கவுண்டர் டெரரிசம்ல நடக்குது அப்படின்றதுக்காண்டி ஆரம்பிச்சது தான் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங். இதுதான் இதை பற்றின ஒரு சின்ன ஓவர்வியூ. அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் கிரேட் 2 போஸ்ட்டுக்கு நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, என்ன சிலபஸ், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். SSC படிக்கிற எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஏன் அப்படின்னா சேம் பேட்டர்ன் தான். நம்ம SSCயில் என்ன படிக்கிறோம், மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜென்ரல் ஸ்டடிஸ் படிக்கிறோமா, இதுவும் அதே பேட்டர்ன் தான். இதில் ஜென்ரல் ஸ்டடீஸில் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தனியாக வரும். நம்ம என்னென்னு பார்ப்போம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 டயர் இருக்கும். டயர் 1, டயர் 2, டயர் 3. டயர் 1 பார்த்துட்டிங்கன்னா ஒரு 20 கொஸ்டின்ஸாக இருக்கும். டயர் 2 பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் இருக்கும். டயர் 3 பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்கும். அது எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் இருக்கு. நம்ம ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம். இன்டெலிஜென்ஸ் பியூரோ நோட்டிஃபிகேஷன் அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் கிரேட் 2 எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸாமினேஷன். அதை பற்றி அந்த நோட்டிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா ஒரு என்னது, இது வந்து ஒரு குரூப் சி போஸ்ட். குரூப் சி போஸ்ட் நான் கெசட்டட் போஸ்ட் தான். இதை பார்ப்போம். கீழே இந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்படின்றது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வரும். இதோட பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பே ஸ்கேல் 11.7 கொடுக்குறாங்க. அது போக இல்லாமல் ஸ்பெஷல் செக்யூரிட்டி அலவன்ஸ் அப்படின்றது 20%, நம்ம பேசிக் பேலேருந்து 20% கொடுக்குறாங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ரெஸ்பெக்டட் ஜாப்னு சொல்லலாம். இப்போ வேகன்சி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3717 வேகன்சிஸ் இருக்கு. அதில் ஜென்ரலுக்கு எவ்வளோ, EWS எவ்வளோ, OBCக்கு எவ்வளோ, SCக்கு எவ்வளோ, STக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படி பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் லெவல் தான். கிராஜுவேஷன் ஈக்குவலன்ட் ஃப்ரம் நம்ம எனி டிகிரி ஏதோ டிகிரி படிச்சிருந்தோம் அப்படின்னாலே இந்த எக்ஸாம் நம்ம எலிஜிபிள். அடுத்து டிசைரபிள் குவாலிஃபிகேஷன்ல நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர், அதாவது கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அடிஷனல் குவாலிஃபிகேஷன் மாதிரி. இது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா. டிசைரபிள் அப்படின்னா ஓகே தெரிஞ்சிருந்தா இன்னும் நல்லது அப்படின்ற மாதிரி தான். ஏஜ் பார்த்தீங்கன்னா 18 to 27 அப்படின்றது நார்மல். ஜென்ரல் கேட்டகரி UR அன்ரிசர்வ்டாக இருந்தால் 18 to 27. ஒருவேளை OBCயாக இருந்தீங்கன்னா 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன். எதில் அப்படின்னா அப்பர் ஏஜ் லிமிட். அப்போ பார்த்தீங்கன்னா 18 to 30 வரைக்கும் யார் எழுதலாம், OBC கேண்டிடேட் எழுதலாம். 18 to 32 வரைக்கும் யார் எழுதலாம்னா SC ST பீப்புள் எழுதலாம். SC ST கேண்டிடேட் நம்ம வந்து 5 years ரிலாக்ஸேஷன். அப்போ அவங்க இதுலேருந்து எத்தனை கேண்டிடேட், 3 years, அதுலேருந்து 5 years 32 வரைக்கும் அவங்க எழுதலாம். ஓகே, இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா PW கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ண முடியாது. அதை அவங்க மென்ஷன் பண்ணிக்காங்க. போஸ்ட் ஆஃப் ஃபேஸோ இஸ் நாட் ஐடென்டிஃபை சூட்டபிள் ஃபார் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் அண்ட் நாட் அப்ளை. அப்போ PW கேண்டிடேட்ஸ் அந்த இருந்தாங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு அவங்க அப்ளை பண்ண முடியாது. அடுத்து ரொம்ப முக்கியமான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டயர் 1 பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். 100 கொஸ்டின்ஸில் ஒவ்வொன்றா பிரித்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஈச் பார்ட் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் 20, ஜென்ரல் ஸ்டடிஸ் 20, நியூமரிக்கல் ஆப்டிடியூட் 20, ரீசனிங் 20, இங்கிலீஷ் 20, எல்லாத்துலேயுமே 20. இப்போ நம்ம SSC பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே என்ன 25 இருக்குமா, மொத்தம் 4 பார்ட் இருக்கும். மேக்ஸு, ரீசனிங், இங்கிலீஷ், GS இருக்குமா. இங்கேயும் அதே மாதிரி தான். இது மேக்ஸு, இது ரீசனிங், இது இங்கிலீஷ். இந்த GS அப்படின்ற பார்த்தா அங்கே மொத்தமாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அதில் இன்க்ளூட் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ் 20, ஜென்ரல் ஸ்டடிஸ் 20 அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. டோட்டல் பார்த்தீங்கன்னா வந்து 1 hour. அப்போ ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க். 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்ஸ். ஓகே, நெகட்டிவ் மார்க் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது. 1/4 வந்து நெகட்டிவ் மார்க். அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க். அப்போ எவ்வளோ நெகட்டிவ் மார்க், 0.25. நெகட்டிவ் மார்க் வந்து 0.25. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் அப்படின்றப்ப 1/4 நெகட்டிவ் மார்க் அப்படின்னா 0.25. ஒரு கொஸ்டின் தப்பா போட்டீங்கன்னா உங்களுக்கு 0.25 மார்க் நெகட்டிவ் ஆகும். இது எங்க அப்படி பார்த்தீங்கன்னா டயர் 1க்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா டயர் 2. டயர் 2 பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் மொத்தம் வந்து 50 மார்க்ஸ். டிஸ்கிரிப்டிவ் டைப் தான் நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். அது வந்து 50 மார்க்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்ஏ கொடுத்துருவாங்க. எஸ்ஏ வந்து 20 மார்க்ஸ்க்கு. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் 10 மார்க்ஸ் அண்ட் லாங் ஆன்சர் டைப் கொஸ்டின்ஸ் 10 மார்க்ஸ். மொத்தம் 2 கொஸ்டின் இருக்கும். அப்போ 20 மார்க்ஸ். அப்போ 20, 20, 10 வந்து எவ்வளவு, மொத்தம் 50 மார்க்ஸ் ஆயிடுச்சா. இதுதான் டிஸ்கிரிப்டிவ். இந்த டிஸ்கிரிப்டிவ், இந்த லாங் ஆன்சர் டைப் கொஸ்டின் எதுலேருந்து இருக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடு, எக்கனாமிக்ஸ், சோசியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், அதை பற்றி தான் இருக்கும் இதில். அப்போ இதில் வந்து எத்தனை 20 மார்க்ஸ். ஒரு கொஸ்டினுக்கு 10 மார்க். இதில் வந்து 2 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா இதுக்கு 1 hour. மார்க்ஸ் வந்து 50 மார்க்ஸ். இப்போ டயர் 1 பார்த்தாச்சு, டயர் 2 பார்த்தாச்சு. இப்போ டயர் 1 நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டயர் 2 வந்துடும். அடுத்து டயர் 2 கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்வியூ டேரெக்டாக என்னது உங்களுக்கு இன்டர்வியூ வந்துடும். இதுக்கு வந்து நம்மளுக்கு என்னது டைம்லாம் கிடையாது. மார்க்ஸ் வந்து 100 மார்க்ஸ் இன்டர்வியூக்கு. எக்ஸாம் சிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன் எங்கெல்லாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கள் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர். நீங்கள் இது பக்கத்தில் எந்த ஊரில் இருக்கீங்களோ அங்கே போய் நீங்கள்
இங்கே எக்ஸாம் சென்டர் போட்டு எழுதிக்கலாம். ஒரு 5 ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க. இப்போ கேட்குறப்ப நீங்கள் வந்து உங்களுக்கு பக்கத்தில் எது இருக்கோ அதை கொடுத்து நீங்கள் போய் எழுதிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டயர் 1ல வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மார்க் மட்டும் எடுத்தால் போதுமா நான் பாஸ் ஆகிட்டா? அப்படி கிடையாது. இது வந்து சும்மா ஒரு மினிமம் கட் ஆஃப் மாதிரி தான். இதுக்கப்புறம் நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து நார்மலைசேஷன் பொறுத்து மார்க் வந்து போடுவாங்க. அதில் டயர் 1லேருந்து டயர் 2க்கு பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ் எடுப்பாங்க. இப்போ வேகன்சி பார்த்தீங்கன்னா எவ்வளோ? 3717 வேகன்சியா? அப்போ அதுலேருந்து அதான் சொல்லிப்பாங்க. அந்த பேஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் நார்மலைசேஷன் மார்க் டயர் 1 candidates should be shortlisted for tier 2 at 10 times the number of vacancies. எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கோ அதுலேருந்து 10 டைம்ஸ் கொடுப்பாங்க. இப்போ 100 வேகன்சி அப்படின்னா 1000 பேரை கூப்பிடுவாங்க. இப்போ 3717 வேகன்சி அப்படின்னா நம்மளுக்கு இன்டூ 10 பண்ணிங்க எவ்வளோ வரும்? 37170 பேரை கூப்பிடுவாங்க. அதுதான் என்னது? இன்டூ 10 டைம்ஸ் தான் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து 10 டைம்ஸ். ஓகே, இப்படி தான் என்னது டயர் 1 டயர் 2 டயர் 3 கூப்பிடுவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டயர் 1 தனியாக நடக்கும், டயர் 2 நடக்கும், டயர் 3 நடக்குமா? இதில் பார்த்தீங்கன்னா 3மே உங்களுக்கு ரொம்ப முக்கியம் மார்க் ஸ்கோர் பண்ணுறது. ஏன் அப்படின்னா நீங்கள் ஃபைனல் லிஸ்ட் இருக்குல்ல, நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபைனல் லிஸ்ட் உங்களுக்கு போஸ்ட் கன்ஃபார்மாக இல்லையா அப்படின்றது இந்த டயர் 1 டயர் 2 டயர் 3 இந்த 3 ரவுண்டையும் சேர்த்து தான் உங்களுக்கு ஃபைனல் மெரிட்ஸ் விடுவாங்க. இப்போ எஸ்எஸ்சிலாம் பார்த்துட்டிங்கன்னா டயர் 1ன்றது குவாலிஃபைங்காக தான் இருக்கும். அதை நீங்கள் ஃபைனல் மார்க்ஸில் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. செகண்ட் ரவுண்ட் அது டயர் 2 மட்டும்தான் அதில் வந்து ஸ்கோரிங் பார்ட்டாக இருக்கும். 390க்கு நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்றது தான். ஆனால் இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஐபியில் அப்படி கிடையாது. நீங்கள் டயர் 1 டயர் 2 டயர் 3 3ஐயும் சேர்த்து தான் கடைசியில் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுதான் இங்கே கொடுத்தோம். அந்த பேசிஸ் ஆஃப் கம்பைன் பெர்ஃபார்மன்ஸ் இன் டயர் 1 டயர் 2 டயர் 3 இன்டர்வியூ. டயர் 3 தானே இன்டர்வியூ. உங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் ஃபார் போஸ்ட் ஆஃப் வில் பி ப்ரிப்பேர்ட். அப்போ உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்மாக இல்லையா அப்படின்றது டயர் 1ல முக்கியம், டயர் 2 டயர் 3 3ல எடுக்கிற மார்க்குமே ரொம்ப முக்கியம். அது 3ஐயும் கம்பைன் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட் விடுவாங்க. ஓகே, இந்த எக்ஸாம் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 19 நாளிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகஸ்ட் 10க்குள்ளே நம்ம அப்ளை பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சர்வர் இஷ்யூவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 நாள் டைம் கொடுப்பாங்க. ஆகஸ்ட் 12க்குள்ளே நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிடணும். ஓகே, இப்போ இதை ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் 2 கொடுத்தாங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 100 ருபீஸு, ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 550 கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த எல்லா கேண்டிடேட்ஸுமே நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம், மேல் ஃபீமேல் ஓபிசி எஸ்சி எஸ்டி யாராக இருந்தாலும் இந்த 550 அப்படின்றது கண்டிப்பாக கம்பல்சரியாக எல்லாரும் பே பண்ணி தான் ஆகணும். அது போக மேல் கேண்டிடேட்ஸ் ஆஃப் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் அண்ட் ஓபிசி ஆயிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 100 ருபீஸ் பே பண்ணால் அது எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் 100 ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். மற்றபடி இந்த 550 ரூபா அப்படின்றது எல்லாருமே பண்ணணும். ஆல் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட், ஃபீமேல் கேண்டிடேட், எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாருமே என்ன ஃபீஸ் பே பண்ணணும்னா அவங்க வந்து இந்த 550 ஃபீஸ் பே பண்ணணும். இந்த 100 ரூபா அந்த எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் அவங்களுக்கு பே பண்ண வேண்டியதில்லை, எக்ஸாம்டட். அப்போ யார் இந்த மொத்தம் 650 யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்ஸ் ஆஃப் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி அவங்களாம் வந்து இந்த ஃபீஸ் பே பண்ணணும். 100 ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். மற்ற எல்லா கேண்டிடேட்ஸுமே 550 மட்டும் பே பண்ணால் போதும். அவ்வளோ. இந்த ஐபி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனை பற்றினா எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம பார்த்தாச்சு. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஐபி எக்ஸாம் பற்றி ஓவராலாக ஒரு ஷார்ட்டாகவே சொல்லணும் அப்படின்னா ஐபி எக்ஸாம் நடக்க போது எப்போ அப்படின்னா டேட்லாம் இன்னும் சொல்லலை. ஆனால் இதோட சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்எஸ்சிக்கு என்ன படிக்கிறீங்களோ அதே சிலபஸ் தான். சேம் எக்ஸாம் சிலபஸ் தான். பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 செக்ஷன் இருக்கும். 20 questions each, 20 questions கரண்ட் அஃபேர்ஸ், இங்கிலீஷ், ரீசனிங், மேக்ஸ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ். இது 5 சேர்த்து உங்களுக்கு வந்து 100 மார்க்ஸுக்கு வரும். 1 hour டைம் இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா டயர் 2 டிஸ்கிரிப்டிவ் பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸே இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ப்ராசஸ் ஒரு 100 மார்க்ஸ். இதுதான் இந்த ஐபியோட மொத்த பேட்டர்னு. இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி, எந்த டிகிரி படிச்சாலும் இந்த எக்ஸாம் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ எஸ்எஸ்சி படிக்கிற எல்லாருமே இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுங்க. ஆர்ஆர்பி படிக்கிறவங்களும் எக்ஸாம் அப்ளை பண்ணுங்க. இங்கிலீஷ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேணாம். ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதி பாருங்க எல்லாருமே. நம்ம மதுரையில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து சிபிஐ பேட்ச் போயிட்டு இருக்கு. எஸ்எஸ்சி ஜிடிக்குன்னு ஸ்பெஷலாக ஃப்ரான்டியர் 2.1 பேட்ச் போயிட்டு இருக்கு. இந்த சிபிஐ பேட்ச் தொடர்ந்து ஆகஸ்ட் 3 நம்ம எஸ்எஸ்சிக்கு ரயில்வேஸு கம்பைண்டாகவே பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த பேட்சை பற்றின டீட்டெயில்ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்க. 8438219900 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேட்சை பற்றின மேலும் டீட்டெயில்ஸ் அதில் சொல்லுவாங்க. ஆகஸ்ட் 3 எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேக்கு கம்பைண்டாகவே செப்பரேட் பேட்சாகவே நம்ம டயர் 1 டயர் 2க்கு சேர்த்துமே பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபர்தர் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.